अन्नवादन्नादो भवति भवान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन भवान् वीर्याय यो वेदादोस्वरप्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य यः परस्य महेश्वरः ज्योतिर्जनार्दन दीपो हरतु मे पापं दीपज्योतिर्महेश्वरः शुभं करोति कल्याणम् आरोग्यं धनसम्पदां शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोऽस्तु ते आत्मज्योतिर्प्रतिष्ठाय ब्रह्मज्योतिर्नमोऽस्तु ते ब्रह्मज्योतिर्प्रतिष्ठाय गुरुज्योतिर्नमोऽस्तु ते
त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। श्री बोल सतनाथ महाराज की जय। கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवद्वर्यमा शन्नगिन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यस्छन्दसां वृषभो विश्वरूपः छन्दोऽभ्योऽमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया शृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरिविश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ अहं वृक्षस्य रेरिव कीर्तिपृष्ठं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतमस्मि द्रविणपुं सवर्चसं सुमेधा अमृतोक्षितः इति त्रिसङ्गोर्वेदानुवचनम्। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। पेज नंबर 108 109। भीषास्माद्वातः भीषास्माद्वातः पवते भीषोदेति सूर्यः भीषास्मादग्निश्चेन्द्रश्च
मृत्युर्धावति पंचम इति ब्रह्मानंदवल्ली ब्रह्म विचारम आत्म विचारम सत्यम ஞானம் அனந்தம் பிரம்ம. இது வந்து பெரிய பெரிய ஒரு சூத்திர வாக்கியமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. அதோடைய டீட்டெயில்ஸ் எலாபரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இன்னைக்கு என்ன சங்கல்பம் அப்படின்னாக்க, இந்த பிரம்மானந்த வல்லியை நம்ம முறையாக இங்கே முடிச்சுட்டு பிருகுவல்லியை ஆரம்பிச்சுட்டு நம்ம இங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற யோஜனை. ஈஸ்வர அனுகிரகம், குரு அனுகிரகம் எப்படி இருக்கிறதோ அப்படி இது வரும். அப்போது பரமாத்மாவுடைய ஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம், நிராகார நிர்குண அனந்த ஸ்வரூபம். அப்படி நாம் படிச்சுட்டு அதே விஷயத்தை என்ன பண்ணினோம் அப்படின்னா, அந்த பிரம்மனுடைய விஷயம் எங்கேயோ எப்போவோ யார்கிட்டயோ இல்லை. பிரம்ம அப்படிங்கிற சப்தம் எப்படி இருக்கிறதுனாக்க ஆத்மாவாக இருக்கிறது. பிரம்மஸ்வரூபம் எப்படி வெளிப்படுறதுன்னா ஆத்மஸ்வரூபமாக வெளிப்படுறது. தேர்ஃபோர் அந்யோந்திர ஆத்மா அந்யோந்திர ஆத்மா அந்யோந்திர ஆத்மான்னு பஞ்ச கோஷத்தை நாம் அழகாக பார்த்து, பஞ்ச கோஷத்துக்கு சாட்சியாக இருக்கக்கூடியது தான் பிரம்ம. சரியா? பஞ்சகோஷத்துக்கு சாட்சியாக இருக்கிறதுனா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஒரு தாட்டுக்கும் எது சேத்தனமாக இருக்கிறதோ, எல்லா தாட்டையும் எது வந்து பிரகாசிக்க செய்கின்றதோ அப்படிப்பட்ட சாட்சி சைத்தன்யம் பிரம்ம. ஞானம் சப்தா, ஞானம் பிரம்ம இது அர்த்தம். கரெக்டா? அப்போது அதே சூத்திர வாக்கியத்தை தான், அதே பிரம்ம லக்ஷணத்தை தான் நம்ம வந்து விசாரம் டீட்டெயிலாக பண்ணிட்டு. அப்போது அனுப்பிரஷ்னாக கேள்விகள் வருது. அப்படிப்பட்ட பிரம்மன் இருக்கா அப்படின்னு. அதை தான் நம்ம என்ன பண்ணினோம், 7 விதமான காரணங்களை சொல்லி, 7 விதமான லாஜிக்கு சொல்லி என்ன பண்ணினோம், பிரம்ம அஸ்தி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீ பிரம்மன் இல்லைன்னு சொன்னேன்னா நீயே கிடையாது அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அசத்வா இதமக்ர ஆசீத் அப்படின்னு அசத்வா இதமாகிற ஆசீத் அது வந்து ஒரு பக்கம் சொல்கிறது. இன்னொரு பக்கம் அசன்னே வசபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத. அது எப்படி பிரம்மன் இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு யோஜனை வந்ததுன்னா நானே இல்லையா, அப்போ எனக்கும் பிரம்மனுக்கு என்ன சம்பந்தம்? இப்படி நம்மளை வந்து மெதுவாக வந்து யோசிக்க வைக்கிறது உபநிஷத். அப்படி நம்ம அந்த 7 காரணங்களை பார்த்து கடைசியாக வந்து பிரம்ம வந்து பயஹேத்து, பிரம்மசப்தா பிரம்மஸ்வரூபம் அபயஹேத்து இல்லையா? பிரம்மன் எப்படி அவைலபிளாக இருக்குன்னாக்க பயம் இருக்கு இல்லையா, நமக்கு பயமாக இருக்கு இல்லையா? அந்த பயம் அப்படிங்கிற விஷயம், அந்த பயம் எதனால் அப்படின்னா அஜ்ஞாதம் பிரம்ம. பிரம்மனை புரிஞ்சுக்காததுனால, கரெக்டா, என்னை நான் தெரிஞ்சுக்காததுனால பயம். இப்போ தேர்ஃபோர் பயத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. பயத்துக்கு என்ன காரணம்னா பிரம்ம அஜ்ஞானம் அல்லது ஆத்ம அஜ்ஞானம். தேர்ஃபோர் பயஹேத்துவாக பிரம்மன் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஜீவர்கள் அனீஷா அப்படின்னு இன்னொரு உபனிஷத்தில் சொல்கிறது. ஜீவாத்மா எப்படிப்பட்டவன்? பேசிக்காக ஹெல்ப்லெஸ், ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருப்பான், எல்லா விதத்திலும் ஹெல்ப்லெஸ்ஸாக இருப்பான். ஏன்னா இந்த பாடி மைண்ட் ஹெல்ப்லெஸ். சரியா? இந்த வேர்ல்டு லிமிட்டெடு, அதனால இதில் இருக்கிறதுனால நேச்சுரலி அவனுக்கு எப்படி இருக்கும் இல்லையா, இந்த லிமிட்டேஷன். ஜீவாத்மா ஸ்வரூபம், ஜீவாத்மாவுடைய விஷயம், ஜீவாத்மா லட்சணம் எப்படி இருக்கிறது? ஆக்சுவலி ஜீவாத்மா ஸ்வரூபம் என்னது? பிரம்மஸ்வரூபம்னு ப்ரூவ் பண்ண போகிறோம், பண்ணிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். அந்த ஜீவாத்மா
லிமிட்டடாக இருக்கிறதுனால, ஓகே, தனக்கு வேற ஒன்று இருக்குன்னு வச்சுக்கிறதுனால நேச்சுரலி என்ன ஆகிறது, எல்லா சுச்சுவேஷன்லேயும் பயம் இருக்கிறது. எங்கே வந்து நான் இல்லாமல் போயிடுவேனோ, எங்கே நான் பாதிக்கப்பட்டுடுவேனோ அப்படிங்கிற மாதிரி எல்லா நேரத்துலேயும் வந்து அந்த பயம் விஷயமா இருக்குது. அப்போ அந்த பயத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜீவாத்மஸ்வரூப அஜ்ஞானம் அல்லது பிரம்ம அஜ்ஞானம். சரி, ஜீவனுக்கு தான் இந்த நிலைமை அப்படின்னு சொன்னாக்க, இல்லை இல்லை, எங்கெல்லாம் வந்து துவைத்தம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் டுவாலிட்டி இருக்கிறதோ, அப்படின்னு என்ன அர்த்தம், எங்கே வந்து சரியான அறிவு இல்லாததுனால, எங்கே வந்து எனக்கு வேற இந்த உலகம் இருக்கிறது, எனக்கு வேற ஒரு ஈஸ்வரன் இருக்கான்னு எங்கெல்லாம் இந்த நோஷன் காமனாக இருக்கிறதோ அதெல்லாம் எப்படி ஆயிடுறது, அங்கெல்லாம் துவைத்தம் இருக்கிறது. புரியுறதோ? துவைத்தம் எப்படி அமையிறது, துவைத்தமானது எனக்கு வேறாக ஒன்று இருக்கிறது, தேர்ஃபோர் அதுக்கு நான் லிமிட்டடு, எனக்கு அது லிமிட்டடு, சரியா? அப்புறம் இதனால் நான் பாதிக்கப்படுவேன், அப்படி வந்து எனக்கு நேச்சுரலி இருக்கு. அதனால என்ன, இன்க்ளூடிங் தேவதா, உதாரணம் எடுத்துக்கிறது, எந்த தேவதா, இந்திர, வாயு, அக்னிஹி, இல்லையா, ஆதித்யா, மிருத்யு தேவதா உட்பட எல்லாரும் என்ன பண்றா, வீஷாக பயந்து பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு பயப்படுறா, ஈஸ்வரனுக்கு பயப்படுறா. புரியுறதோ? அப்போ ஈஸ்வரனுக்கு பயப்படணும் அப்படின்னா நான் ஒன்று இருக்கணும், ஈஸ்வரன் இருக்கணும். கரெக்ட்? அப்போ நான் வேற, ஈஸ்வரன் வேற. புரியுறதா துவைத்தம் அப்படிங்கிறது? ஆனால் உண்மை என்ன, ஆக்சுவலி உண்மை என்ன, நானும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லை. எப்படி, பாகத்யாக லட்சணையா, பாகத்யாக லட்சணையா, ஈஸ்வரனே நான், நானே ஈஸ்வரன். எப்பொழுதுமே படிக்கிறதுனால இல்லை, படிக்காதவாள் போயிட்டு வந்துட்டு இருக்காளே அவா எப்படி, இல்லையா, அவாலும் அதே ஈஸ்வர ஸ்வரூபம் தான். தெரியாமல் இருக்கா, நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், தெரிஞ்சுட்டுருவோம். தேர்ஃபோர் மிருத்யு தேவதாலாம் சொல்லி இன்க்ளூடிங் தேவதா, சரியா, எங்கே வந்து துவைத்த பாவனா இருக்கிறதோ, துவைத்தம் அப்படிங்கிற நோஷன் இருக்கிறதோ, அது பய காரணமாக இருக்கிறது. இப்படி புரிஞ்சுக்கோ. தேர்ஃபோர் பயஹேத்து ரூபேன, சரியா, பயஹேத்து ரூபேன பிரம்ம அஸ்தி. புரியுறதோ? பிரம்ம அஸ்தி அப்படின்னு சொல்லி முதல் கேள்வி அணுப்பிரஷ்னஹால 3 இருந்தது. நான் என்ன நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, போன செவ்வாய்க்கிழமை எதில் விட்டேனோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இத்தனை நேரம் பேசினது ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் சில பேருக்கு. இதை தொடர்றது என்ன படிச்சுட்டு வந்திருக்கோம் இப்போ, இல்லையா? என்ன வந்திருக்கோம் நம்ம, தைத்திரேய உபநிஷத் படிக்க வந்திருக்கோம். கரெக்டாக? அதில் டவுட் எதுவும் இல்லையா உங்களுக்கு? சரி, சில நேரத்தில் இது கிளாரிஃபை பண்ணிக்கிறது எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன சொன்ன எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்சுவலி எங்கே வருது இதெல்லாம் அப்படின்னு கேட்டால் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே சங்கர் இருக்கார்ல, அவர் எழுந்து ஓடி போயிடுவார். அவரை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் என்ன, சரியா? அப்படி இந்த முக்கியமான ஒரு விசாரத்தை எடுத்துண்டு பிரம்ம அஸ்திவா நாஸ்திவாங்கிற ஒரு கொஸ்டின் மூலியமாக வேதாந்தத்துடைய பல விஷயங்கள் பிரம்ம லக்ஷணத்தை நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்கு. கிளியராக இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ண போடுதுன்னா, ஓகே, இன்னொரு ஒரு அழகான டாப்பிக்கு என்ன, த ஹீரோ ஆஃப் பிரம்மானந்தவல்லி, அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். சயேஷ ஆனந்தஸ்ய மீமாகும்சா பவதி யுவா ஸ்யாத் சாது யுவாத்யாயகः ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டः தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்யஸ்ய பூர்ணா ஸ்யாத் தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத்
स एको मानुष आनन्दः பியூட்டிஃபுல். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 7 விதமான லாஜிக்கை சொல்லி பிரம்ம அஸ்தி அப்படிங்கிறது ஒரு மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும், ஒரு கொஸ்டின் வரும், லாஜிக்குனால பிரம்மனை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். இந்த கேள்வி பார்க் பண்ணிக்கோங்க, எனக்கு ஞாபகப்படுத்துங்க. இந்த அத்தியாயத்துடைய சம்மரியும் போது நான் சொன்னேனா சொல்லலை ஜி அப்படிங்கிறத நீங்கள் ஹிண்ட் பண்ணணும். ஓகேயா? ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் இல்லை, கிளாஸ் ஒர்க்கே இது. ஓகே, நம்பர் 1. இப்போ என்ன பண்ண போகிறோம், உபனிஷத் என்ன பண்ணுறது அப்படின்னாக்க இன்னொரு விஷயம் இருக்கிறது. அபயஹேத்து சொன்னோம். அபயஹேத்து பிரம்ம, எந்த பிரம்மனை புரிந்து கொண்டால், அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இப்படி நம்ம படிச்சிருக்கோம். அந்த அனந்த சப்தத்துக்கு நம்ம என்ன பண்ணினோம் இல்லையா, லிமிட்லெஸ்ன்னு சொன்னோம். கரெக்டா? எது வந்து தேசத்திற்கோ காலத்திற்கோ வஸ்துவிற்கோ உட்படாதது அப்படி சொன்னோம். ஓகே, இப்போ என்ன பண்றது, அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம எப்படி சொல்றது, ஆனந்தம் பிரம்மன்னு சொல்லிது. எங்க சொல்லிது, பிரியமேவ சிரஹ மோதோ தக்ஷிண பக்ஷஹ பிரமோதோ உத்தர பிரக்ஷஹ ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா. அப்போ எந்த பிரம்மனை தெரிந்து கொண்டால் அபயம், அல்லது பயத்திலிருந்து விடுபடலாம், இந்த துவைத்தத்திலிருந்து நாம விடுபடலாம், சம்சாரத்திலிருந்து விடுபடலாம், தெரிந்து கொண்ட பிரம்மனை வைத்து. கிளியரா இருக்கு இல்லையா? அப்போ அந்த அபயம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்றோம், இங்க அந்த அபயத்தினால என்ன 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 அதனால என்ன அப்படின்னாக்க என்ன பண்றது, அந்த அபயம் அந்த பிரம்ம எப்படிப்பட்டது, ஆனந்தா அப்படின்னு நீங்க சொல்றது. ஆனந்தம் பிரம்ம ஆனந்த ஆத்மா அப்படி சொல்லிது இல்லையா, புரியுறதோ? அந்த இடத்துல அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணது. இப்போ அந்த ஆனந்தத்தை என்கொயரி பண்றது. இப்போ புரியுறதா? இன்னொரு இடத்துல பார்த்தோம், ரசோ வைசஹ அப்படின்னு பார்த்தோம். எங்க பார்த்தோம், முன்னாடி அணுவாக்கத்தில் பார்த்தோம், முன்னாடி செக்ஷனில் பார்த்தோம். என்னது, ரசம் இருக்கு இல்லையா உனக்கு, அதனால பிரம்ம அஸ்தி. நீ பாருங்க, இப்படியே அழகாக கூட்டின்னு வந்து, ரசம்னா என்னது, உங்களுடைய சந்தோஷம், கரெக்ட், ஆனந்தம் தான். ஓகே, அது இருக்கிறதுனால அந்த ஆனந்தம் எதனால இருக்கிறது, அதனாலேயே பிரம்மன் இருக்கு.